ஹலோ எவ்ரிவான், இன்னிலிருந்து நாம ஒரு சூப்பரான சைனீஸ் ரொமான்டிக் டிராமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம படுக்கையா இருக்க ஒரு பணக்கார சிஇஓவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாரு. என்னால முடியாது, அப்படி வேணும்னா உங்க இன்னொரு பொண்ணை, சித்தியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஹீரோயின் சொல்ல, என்னால எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம படுத்து கிடக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி தங்கச்சிக்காரி கத்துறா. அப்போ நான் மட்டும் என்ன இழிச்சவாயா, என்னால அப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சண்டை போடுறாங்க. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க உன்னோட அம்மாவை மறந்துட்டியா என்ன? அவங்க குணமாகி திரும்ப பழையபடி நடக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி அந்த டிசேபிள் சிஇஓவை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல உங்க அம்மாக்கான எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் கட் பண்ணிடுவோன்னு சொல்லி மிரட்டவும், தன்னோட அம்மா உயிரை காப்பாத்த வேற வழி தெரியாத நம்ம ஹீரோயின் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரு டிசேபிள் சிஇஓவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை சைட்ல இருந்து நிறையவே டவுரி, தங்கம், வெள்ளி, வைரோன்னு அள்ளி அள்ளி கொடுக்கவும், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஹீரோ தான் எதுக்குமே உதவ மாட்டானே. சோ அப்படிப்பட்ட ஒரு டிசேபிள் பர்சனை இந்த பொண்ணு கண்டிப்பா பணத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிருப்பா. சோ டெஃபினெட்லி இவங்க கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு கெஸ்ட் எல்லாம் வாய்க்கு வந்தபடி கமெண்ட் பண்றாங்க. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே, வந்த கெஸ்ட் எல்லாம் இப்படி வாயார வாழ்த்துறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறா. அதே நேரம் தங்கச்சிக்காரி, என்னதான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லின் ஃபேமிலியோட மருமகளா போயிருந்தாலும் இதனால கிடைக்க போற எல்லா ப்ராஃபிட்டையும் நாங்க தான் அனுபவிக்க போறோம். சோ இந்த மேரேஜால உனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லி நக்கலா கமெண்ட் பண்றா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட கசின் ஒருத்தன் ஹீரோயின் அழகா பார்த்து மயங்கி, வாவ் செம்மையா இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணு ஹீரோ மாதிரி டிசேபிள் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. சோ இன்னைக்கு நைட்டு நான் அவளுக்கு ட்ரீட் தரேன்னு ஹீரோயினை ரொம்ப தப்பா பாக்குறான். தென் நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட, என்னோட பையனை பத்தி தெரிஞ்சுமே அவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா, இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் பயப்படாத, நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நீ இந்த ரிங்க உன் விரல்ல போட்டுக்கிட்டு எல்லாருக்கு முன்னாலையும் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்ல, தன்னோட கல்யாணத்துக்கு கூட எழுந்திருச்சு வர முடியாத ஒருத்தனையா நாம மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நிஜமாவே ரொம்ப நல்ல மாமியாரா இருப்பாங்க போல. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் தன்னோட பையனான ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வச்சு, என் பையன் இப்படி டிசேபிளா இருக்கான்னு நினைச்சு நீ வருத்தப்படாத, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி அன்கான்சியஸ் ஆகிட்டான், மற்றபடி என் பையன் பார்க்க நல்ல அம்சமா 6 அடிக்கு சூப்பர் ஹேண்ட்ஸமா இருப்பான். சோ ஒன்ஸ் ரெக்கவர் ஆகிட்டானா கண்டிப்பா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பான்னு சொல்லவும், ஹீரோயினுமே வேண்டா வெறுப்புக்கு மண்டைய ஆட்றா. அப்ப அவங்களுக்கு மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லி நிறையவே காசு தராங்க. இல்ல எனக்கு வேண்டான்னு ஹீரோயின் சொல்லவும், என் பையனுக்காக உன்னோட வாழ்க்கையவே நீ தியாகம் பண்ணிட்டு வந்திருக்க, சோ இதை நாங்க எங்க ஃபேமிலி சார்பா உனக்கு கொடுக்கற கிஃப்டா வாங்கிக்கோ, அதே நேரம் இதுக்கப்புறம் என்னோட பையன் உங்க பொறுப்பு, நீ பத்திரமா பாத்துக்கோ பாப்பான்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. பரவாயில்ல, நாம நினைச்சு பார்த்ததை விட இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை தொட்டு பார்த்து, ஆன்டி சொன்ன மாதிரி நீ ஆளு பார்க்க சூப்பரா தான் இருக்க, பட் எனக்கு தான் மனசு கேட்கல, நான் உண்மையை சொல்லிடுறேன், உன்ன மாதிரி ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லாம என் சித்தி பொண்ணு பிங்கி பிரச்சனை பண்ணதுனாலதான் சம்பந்தமே இல்லாம என்ன மாட்டி விட்டுட்டானுங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இந்த வீட்ல இருக்க எல்லாரும் என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, அன்பா பாத்துக்கிறீங்க, அக்கறையா பேசுறீங்க, சோ நான் முடிஞ்ச வரை உங்களுக்கு லாயலா இருக்கேன்னு சொல்லி பிடிக்கவே பிடிக்காம விருப்பமே இல்லாம பண்ணிக்கிட்ட இந்த மேரேஜை ஏத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்க முடிவு பண்றாங்க. ஆனா என்ன, மேரேஜ் அப்போ குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்த ஹீரோவோட கசின் நடுராத்திரி ரூம்குள்ள பூந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல ஹீரோவோட அம்மா கிட்ட நான் மாட்டி விட்டுருவேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி உன்னால நிம்மதியா இருக்க முடியும், சந்தோஷமா வாழ முடியும், பேசாம என்ன ஏத்துக்கோ, வெளி உலகத்துக்கு வேணா ஹீரோவோட ஒய்ஃபா இருந்துட்டு போ, பட் பர்சனல் லைஃப்ல எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொல்லவும், கடுப்பாகிற ஹீரோயின் ஒரு பெரிய ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் மண்டையில் அடிச்சு உடைச்சிடுறாங்க. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு கோவப்பட்டு கத்திட்டு கிளம்பிடுறான். பட் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கங்கிற பேர்ல அவர் ட்ரெஸ்ஸை கழட்டி தண்ணியால பாடியெல்லாம் தொடச்சி விடும்போது ரொம்ப ஆக்வர்டான சிச்சுவேஷன் வந்துடுது. ஸோ பதட்டமாகிடுற அவங்க, ரிலாக்ஸ் கூல், உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேண்ட்டை கழட்ட ட்ரை பண்றாங்க.
ஆனா பாவம் அவங்களால முடியல. அதே நேரம் ஒத்த கண்ணால பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ எங்க ஹீரோயின் தன்னோட பேண்ட கழட்டிடுவாளோன்னு பயப்படுறாரு. ஆமா, நம்ம ஹீரோ டிசேபிள்லாம் இல்ல, ஒரு முக்கியமான காரணத்துக்காக டிசேபிள் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அது என்னங்கறத நான் அப்புறம் சொல்றேன். நல்ல வேலை அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா கூப்பிடவும் ஆத்தாடி தப்பிச்சோண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. தென் ஹீரோ தன்னோட மேனேஜருக்கு கால் பண்ணி ஹீரோயின் யாரு, என்ன, எங்க இருந்து வந்திருக்காங்கிற எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றாரு. இங்க உடம்பு சரியில்லாம இருக்க தன்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்காக ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கு நிறையவே எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் தராங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு தன்னோட அப்பா வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கியாமான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் இவ்வளோ லேட்டு, இந்த கிஃப்ட்டுக்காக தான் நாங்கள் 2 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பக்கியா பறக்குறாதுங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நல்லா பெரிய பெரிய பாறாங்கல்லாம் இருக்கவும் ஹீரோவோட அம்மா கொடுத்த அந்த காஸ்ட்லியான கிஃப்ட் எங்கன்னு கேட்டு கத்த ஆரம்பிச்சிடுதுங்க. ஆக்சுவலா இது எல்லாமே லின் ஃபேமிலியோட குடும்ப சொத்து, அதிர்ஷ்டக்கல். இந்த அதிர்ஷ்டக்கல் இருந்ததுனால தான் இத்தனை வருஷமா அவங்க நம்பர் 1 பிசினஸ் ஃபேமிலியா இருந்துட்டு இருக்காங்களாமா. ஸோ அந்த லக்கு நம்ம குடும்பத்துக்குமே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்லை கொடுத்துருக்காங்கன்னு ஹீரோயின் ஒரு பிட்ட போடவும் உண்மை நம்பி இந்த முட்டாளுங்களாம் அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத கல்லை கடவுளா வணங்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மா தனக்காக கொடுத்த இந்த காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் இவங்க கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வரும்போதே காரை பாதி வழியில ஸ்டாப் பண்ணி ரோட்டோரமா கடந்த பெரிய பெரிய கற்களை தான் இந்த பாக்ஸ்குள்ள மாத்தி ஃபில் பண்ணிருக்காங்க. இது தெரியாம அதிர்ஷ்ட கல்லு நினைச்சு இந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஓகே, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஹீரோவோட ஃபேமிலி எனக்கு தந்த எல்லா கிஃப்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப சொல்லுங்க, என்னோட அம்மா எங்க, எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்க நான் ஹாஸ்பிட்டலுக்கான பில்லை பே பண்ணிட்டேன், டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, உங்க அம்மாவுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா. பட் நீ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணி தர வரைக்கும் நான் உன்னை பார்க்க விட மாட்டேன்னு அப்பா சொல்ல அது என்ன ஃபேவர்னு ஹீரோயின் கேட்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்கார பிசினஸ்மேனுக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். ஸோ உன்னை அடைய ஆசைப்படுறாரு. மேபி நீ எனக்காக அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீனா என்னோட கம்பெனிக்கு நிறையவே பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும், என்னாலையுமே நிறைய சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீ அந்த பணக்கார பிசினஸ்மேன் கூட கோஆபரேட் பண்ணணும், அப்பதான் நான் உங்க அம்மாவை பார்க்க விடுவேன்னு அப்பா சொல்ல செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோயின் பெத்த பொண்ணுகிட்ட இப்படிலாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என் அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அதையும் தாண்டி யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்றீங்களே, நீங்களாம் ஒரு அப்பாவான்னு கேட்டு ஹீரோயின் கத்துறா. ஆனா இந்த அறிவு கேட்ட அப்பா ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சித்தி பொண்ணு பிங்கி ஒரு பெரிய கட்டையால நம்ம ஹீரோயின் பின்மண்டையில பயங்கரமா அடிச்சு மட்டை பண்ணிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்ட மாதிரி அவரோட மேனேஜர் நம்ம ஹீரோயினை பத்தி கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ தன்னை சப்ஸ்டியூஷனா மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்கிற உண்மை நம்ம ஆளுக்கு புரிய வருது. என்னங்க பாஸ், உங்களை ஏமாத்தின காரணத்துக்காக ஹீரோயின் கதையை முடிச்சிடலாமான்னு மேனேஜர் கேட்க நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்க, இனிமே கம்மி பண்ணிக்கோ. என்னதான் நான் ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தாலும் எனக்குமே காதல் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிற பொண்ணு என்ன உண்மையா நேசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் டிசேபிளா இருக்கிற மாதிரி நடிச்சேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஸோ எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால நான் கொஞ்ச நாள் அவ கூட பழகி பார்த்துட்டு ஓகேனா ஹீரோயினே என்னோட லைஃப் பார்ட்னரா ஏத்துக்க போறேன்னு ஹீரோ தன்னோட முடிவை சொல்லிடுறாரு. தென் இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா ஃபேமிலி பிளான் பண்ண மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பணக்கார பிசினஸ்மேனுக்கு கிஃப்டா கொடுத்துடுறாங்க. அவனுமே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணவும் அரை மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் எப்படியாவது அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு ட்ரை பண்ணும்போதுதான் அவன் போட்டிருக்க மாஸ்க் கழண்டு விழுந்துடுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கசின் தான். கடுப்பாகிடுற ஹீரோயின் ரொம்ப கேவலமா அவனை திட்டவும் அந்த சூடு சொரணை இல்லாத இடியட், நேத்து வேணா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், பட் இதுக்கப்புறம் யாராலையுமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோவோட ஆளுங்க அவனை இறக்கமே காட்டாம அடி பொழந்து கட்டிடுறாங்க. ஈவன் ஹீரோயினுமே மயங்கி விழுந்து அன்கான்சியஸ் ஆகிடுறா. தன்னோட ஒய்ஃபை ஒருத்தன் சீண்டிட்டாங்கிற கோவத்துல நம்ம ஹீரோ தன் கசினோட கைய காலை உடச்சு போட சொல்லிட்டு ஹீரோயினை அல்லேக்கா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் ஏதேதோ புலம்பவும் நீ என்ன சொல்ல வர, எனக்கு எதுவுமே புரியலன்னு ஹீரோ கேட்க நானுமே சின்ன பொண்ணு தானே, எனக்குமே எல்லா விஷயங்கள்லயும் ஆசை இருக்கு, பட் என்னோட ஹஸ்பண்ட் டிசேபிளா இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ணிக்க முடியலன்னு ஹீரோயின் சொல்ல ஐயோ பொண்ணு ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்றாரு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேருக்கு நடுவுல கசமுசா நடந்துருது. ஸோ அடுத்த நாள் காலையில கண்பிரிச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல இருக்கவும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. பத்தாதுக்கு நைட்டு போட்டிருந்த ட்ரெஸ் இப்ப மாறி இருக்கவும் ஒருவேளை ஹீரோ தன்னை ஏமாத்துறதுக்காக டிசேபிள் மாதிரி நடிக்கிறான் போலன்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக அங்க இங்கன்னு கிள்ளவும் பாவம் தலைவர் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோவோட அம்மா கூப்பிட என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம பதறி போய் ஹீரோயின் பார்த்தா
நம்ம ஹீரோ ஆளுங்களால சமத்தியா கவனிக்கப்பட்ட கசின் பையன் கை காலு கழுத்தெல்லாம் உடஞ்சு போய் கட்டு போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்காக தன்னோட அம்மாவை சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அத்தை, இந்த மாதிரி நேத்து நைட்டு உங்க மருமக வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து ஹோட்டல் ரூம்குள்ள போறத பார்த்துட்டு ஏன் இப்படி தப்பு பண்ற, எதுக்காக ஹீரோக்கு துரோகம் பண்றேன்னு நான் தட்டி கேட்டதுனால என்ன ஆளுங்களை வச்சு அடிச்சிட்டான்னு பொய் சொல்லி மாட்டி விடுறான். இவன் சொல்றதெல்லாம் உண்மையானு ஹீரோவோட அம்மா கேட்க ஹீரோயினுமே தனக்கு நடந்த அநியாயங்களை சொல்றாங்க. பட் அவன் ஒத்துக்க மாட்டான். வேணும்னா நீங்க அந்த ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்கன்னு ஹீரோயின் சொல்ல, என்னோட பையனையே நீ பொய் சொல்லி மாட்டி விட பாக்குறியான்னு கேட்டு கசினோட அம்மா ஹீரோயின் கன்னத்துல பலாருன்னு அரைஞ்சு, என் பையனுக்காக நீ நான்னு பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு லைன்ல நிக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு போயும் ஏற்கனவே கல்யாணம் ஆன உன் மேலையா என் பையன் ஆசைப்படுறான்னு சொல்ல வர, உன்ன மாதிரி ஆளுங்களாம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு ஆன்டி சொல்ல, என் மருமகளை பத்தி பேசுற ரைட்ஸ் உனக்கு இல்ல, நான் தான் இந்த வீட்டுக்கு ஹெட்டுங்கிறதுனால எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா விசாரிக்கும் போது, எல்லாருக்கு முன்னாலையும் தன்னை நல்லவளா காட்டிக்கிறதுக்காக வேணா இவ டிசேபிளா இருக்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிருக்கலாம். பட் நிஜமாவே ஹீரோயின் ரொம்ப கெட்ட பொண்ணு, பாத்தீங்களா அவ கழுத்துல யாரோட பல்லச்சோ இருக்குன்னு ஆன்டி கொளுத்தி போடவும், நான் தான் அப்பவே சொன்னேனே நீங்க தான் என்ன நம்பல, இப்ப அவளே வசமா மாட்டிக்கிட்டான்னு கசின் ஏத்தி விடுறான். இப்ப நீ நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டு ஹீரோவோட அம்மா கத்தவும், எனக்கு என்னமோ இதுக்கு உங்க பையன் ஹீரோ தான் காரணமா இருப்பாரோன்னு தோணுதுன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவனே உடம்பு சரியில்லாம ரொம்ப நாளா படுக்கையா இருக்கான், இதுல எப்படி உன் கூட ரொமான்ஸ் பண்ணிருப்பான்னு கேட்டு கோவப்படுற அம்மா ஹீரோயின் கன்னத்துல பலாருன்னு அரைஞ்சி, உண்மையை சொல்லு, நேத்து நைட்டு நீ யார் கூட எழுந்தன்னு கேட்க, ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயின் எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது அங்க வர அவங்க அப்பாவும் தங்கச்சியும் இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி 2-3 பிட்டை எக்ஸ்ட்ராவா போட்டு விடுறாங்க. சாரி ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் உங்க பையனை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தேன். பட் இவ பேராசை பிடிச்சி போய் கடைசி நேரத்துல ஏதேதோ கோல்மால் பண்ணி ஆட்டத்தை கழிச்சு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. பட் இவளுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு தங்கச்சிக்காரி சொல்ல, கசினோட அம்மா இப்ப நம்ம ஹீரோயின் மேல பொய்யா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்கல்ல, அதை கொளுத்தி போடவும், இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 2 பேரும் தான், இவங்களால தான் அந்த சம்பவமே நடந்ததுன்னு ஹீரோயின் தான் சைட்ல இருக்க நியாயத்தை சொல்ல ட்ரை பண்ணும்போது, என்னோட அக்கா கேவலம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும், பட் இவ்ளோ கீழ்த்தனமா இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு தங்கச்சிக்காரி சொல்ல, ஆன்டி அவளை நம்பாதீங்க, அவ தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு ஹீரோயின் சொல்லும்போது டக்குன்னு பேச்ச மாத்துறதுக்காக, உன் கழுத்துல ஏதோ காயமா இருக்கு, என்ன நேத்து உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு வந்தியா, அவன் கூட தான் ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தியான்னு தங்கச்சிக்காரி கேட்டு கொளுத்தி போடவும், ஹீரோவோட அம்மாக்கு அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. சீ, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்ல, சம்மந்தியம்மா இந்த நாயை என்கிட்ட விடுங்க, நான் இவளுக்கு ஒரு கரெக்டான பாடம் கத்து தரேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்லும்போது, வேண்டாம் இவளை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி கசினோட அம்மா ஹீரோயின் கன்னத்துல பலார்னு அரைஞ்சு, ஒழுங்கா நீ பண்ண தப்புக்கு எங்க எல்லாருக்கு முன்னாலையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆமா நீ தப்பா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நேத்து நைட்டு யார் கூட இருந்தங்கிறத சொன்னா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உனக்கு பிறக்க போற குழந்தையோட உண்மையான அப்பா யாருங்கிறத எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு தங்கச்சிக்காரி சொல்லவும், அவ்வளோதான் ஹீரோ அம்மா செம கடுப்பாகிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி கசின் அம்மா இறக்கமே இல்லாம நம்ம ஹீரோயினை தாறுமாறா அடி வெளுத்தெடுக்குது. நிஜமாவே ரொம்ப பாவம். ஒரு வேளை நான் ஆரோக்கியமா நடவுடையா இருக்கிற ஒருத்தரை மேரேஜ் பண்ணியிருந்தா இப்ப எனக்கு நடக்கிற அநியாயத்துக்கு கண்டிப்பா எழுந்து வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி தட்டி கேட்டிருப்பாரு. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹீரோவால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அவரால் எனக்கு உதவி பண்ண முடியாது. பண்ணாத தப்புக்காக நான் எல்லாருக்கு முன்னாலையும் இப்ப அவமானப்பட்டு நிக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என் பையனோட கையை காலை உடச்சி இப்படி வீல் சேர்ல உட்கார வச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவப்படுற கசினோட அம்மா ஹீரோயின் மேல ஒரு பெரிய ஃப்ளவர் வாஷை போட போகும்போது, என் பொண்டாட்டியை அடிக்கிற உரிமை உங்கள யாருக்குமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ கீழே இறங்கி வரவும், தன்னோட பையன் திரும்ப எழுந்திருச்சு நடக்கிறத பார்த்து ஹீரோவோட அம்மா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அதே நேரம் சந்தோஷப்படுறாங்க. வாவ், இவன் என்ன பார்க்க இவ்வளோ அழகா இருக்கான், இப்படி தெரிஞ்சிருந்தா நானே இவனை மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி ஹீரோயின் தங்கச்சி வாயை பொளந்துடுறா. இங்க பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் எந்த தப்பும் பண்ணல, அவகிட்ட கசின் தான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. சோ அதை நான் கண்டுபிடிச்சி என்னோட ஆளுங்களை வச்சுதான் நேத்து நைட்டு அவனை அடி பொளந்தெடுத்தேன். ஈவன் என்னாலதான் இப்படி அவன் கை கால் உடஞ்சு உட்கார்ந்துருக்கானே தவிர ஹீரோயினுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அப்ப நேத்து நைட்டு ஹீரோயின் யார் கூட இருந்தான்னு கசினோட அம்மா கேட்க, வேற யாரு, என் கூட தான், பிகாஸ் நான் தானே ஹீரோயின் ஹஸ்பண்ட், இதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமான்னு ஹீரோ கேட்க, அங்க இருக்கிற எல்லாருமே ஸ்டன் ஆகிடுறாங்க. மாமா எப்படி இருக்கீங்க, நான் தான் தங்கச்சிக்காரி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கவும், எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச பிடிக்காதுன்னு ஹீரோ வாயமூட சொல்லிடுறான்.
நான் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தேன். பட் பணத்துக்காக பேராசை பிடிச்ச என்னோட அக்கா ஏதோ கோல்மால் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் தான் உங்கள் அஃபீஷியலான ஒய்ஃப் ஆகியிருக்க வேண்டியதுன்னு தங்கச்சிக்காரி சொல்லவும் ஹீரோ அதை நம்பாம உண்மையா என்ன நடந்ததுங்கிறத சொல்லுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது அவங்க தங்கச்சி கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பி என்னோட அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க எங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம டிசேபிளா இருந்த உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி பணத்துக்காக கான்ட்ராக்டுக்காக உங்க கசின் கிட்ட என்ன விற்க பார்த்தாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளா போராடிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் சொல்லவும் இதுக்கு முன்ன ஹீரோயின் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் இப்ப அவ என்னோட ஒய்ஃப், லின் ஃபேமிலியோட மருமக. ஸோ இனி அவகிட்ட யாராவது தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னா அது என்ன பகச்சுக்கிறதுக்கு சமம். அப்புறம் ஒரு செகண்ட் கூட டிலே பண்ணாம உங்க எல்லாரோட கம்பெனியையும் பிசினஸையும் நான் வாஷ் அவுட் பண்ணிடுவேன்னு ஹீரோ மிரட்டுறாரு. ஆத்தாடி பயங்கரமான ஆளாரப்பாரு போலன்னு சொல்லி மறந்து போய் ஹீரோயினோட அப்பா, தங்கச்சி, ஹீரோவோட கசின், அவனோட அம்மான்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. சாரிம்மா, நான் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பா பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு அம்மா சொல்ல எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. சாரி மைசன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னாலதான் எல்லா பிரச்சனையுமே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறான்னு அம்மா சொல்ல இட்ஸ் ஓகே, பட் இதுக்கப்புறமாவது எல்லா விஷயங்களையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்கம்மா, தேவையில்லாம ஹீரோயினை ஹர்ட் பண்ணாதீங்கன்னு தன்னோட அம்மாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி நீ விருப்பம் இல்லாம என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கிறது எனக்கு தெரியும், பட் நான் பார்த்த வரை நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்தீனா கண்டிப்பா உன்னை நான் கடைசி வரை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாரு. ஆனா எனக்கு என்னமோ நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆடா தெரியுது. பிகாஸ் நீ ஒரு டிசேபிள் பர்சன் நினைச்சுதான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் நீ ஆளு பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்க. மேபி இதுக்கு முன்ன உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அவ திரும்ப வந்து என்கிட்ட உனக்காக சண்டை போடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. யா ஆஃப்கோர்ஸ், எனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறது உண்மைதான். பட் அவ என்னோட பாஸ்ட், ஆல்ரெடி அவ சாப்டர் முடிஞ்சிருச்சு. பட் நீ தான் என்னோட ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே. பிகாஸ் அந்த அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். ஸோ யாருக்காகவும் உன்னை நான் விட்டு தர மாட்டேன், விட்டுட்டு போயிட மாட்டேன். கடைசி வரை உன் கூடயே உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன்னு நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அவரோட ப்ரப்போசலை ஏத்துக்கிட்டு ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து வாழ ஓகே சொல்றாங்க. ஆனா என்ன, தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண நம்ம ஹீரோ இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லி ஆத்து போற ஹீரோயினோட தங்கச்சி எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்வேன், அவரை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது ஹீரோயினை கட் பண்ணிட்டு என்ன ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லவும் பாப்பா நீ கொஞ்சமாவது நியாயமா பேசுறியா, ஹீரோனோட அக்கா புருஷன், ஸோ நீ ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்காது. அது மட்டும் இல்லாம ஹீரோவுமே ஹீரோயினை கண்மூடித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கான், உண்மையா இருக்கான். அதனால நீ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்காதன்னு அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. நான் ஒன்னும் ஹீரோ ரொம்ப அழகா இருக்கான், பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காங்கிறதுக்காக மட்டும் அவனை அடைய ஆசைப்படல. இப்பதான் எனக்கு அவன் எவ்வளோ பெரிய பணக்கார பிசினஸ் மேன், கோடீஸ்வரங்கிறதே தெரிய வந்தது. ஸோ நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நானுமே ரொம்ப பெரிய பணக்காரி ஆயிடுவேன், உங்களுக்குமே நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பேன், அப்புறம் நம்ம ஃபேமிலியுமே பெரிய பணக்கார ஃபேமிலி ஆகிரும்னு ஆசை காட்டவும் ஆமா இது கூட சூப்பர் ஐடியாவா இருக்கு. பிகாஸ் இதுக்கப்புறம் ஹீரோயினால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸோ எப்படியாவது அவகிட்ட இருந்து ஹீரோவை பிரிச்சு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறோன்னு பிங்கியோட அம்மாவும் அப்பாவும் ப்ராமிஸ் பண்றாங்க. அப்போ கரெக்டா திடீர்னு யாரோ வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயினோட அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்க நீங்களாம் யாரு, உங்ககிட்ட எங்களால சொல்ல முடியாதுன்னு ரொம்ப திமிரா ரிப்ளை பண்றாங்க. ரொம்ப ஓவரா பேசாதீங்க, என்ன ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு அந்த பர்சன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அம்மாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டவும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுற ஹீரோயின் இத்தனை நாளா எங்க இருந்தீங்க, ஏன் என்னால உங்களை பார்க்கவே முடியலன்னு கேட்க உன்னோட அப்பா இறக்கமே இல்லாம என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாரு, நிஜமாவே என் வாழ்க்கை அங்க நரக வேதனையா இருந்தது, பட் நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன்னு அம்மா சொல்றாங்க. தாங்கிக்க முடியாம ஹீரோயின் தன்னோட அம்மாவை நினைச்சு பயங்கரமா அழவும் இதுக்கப்புறம் எதை நினைச்சும் நீங்க வருத்தப்பட வேண்டாம், பிகாஸ் ஹீரோயின் அம்மாவோட ஃபுல் கஸ்டடியையும் நாங்க லீகலா எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் உன்னோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாங்க, நீயுமே ஆசைப்படும் போதெல்லாம் உங்க அம்மாவை வந்து விசிட் பண்ணிட்டு போலான்னு ஹீரோ சொல்றாரு. சரி இவங்களாம் யாரு, எதுக்காக எனக்கு உதவி பண்றாங்கன்னு ஹீரோயினோட அம்மா கேட்க நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோவையும் மாமியாரையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. தன்னோட பொண்ணு ஒரு நல்ல இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.